ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது நம்ம பாக்கியா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நம்ம இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேருந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு இருக்கும்போது தான் அவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா கிட்ட கடையை சாத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அங்கே வந்து குடிக்கிறதும், எங்களுக்கு தோசை சுட்டு கொண்டு வாங்க, ஆம்லேட் போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. கடையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியும் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அவங்க அங்கே எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வருது. வீட்டில் இருந்து இனியா பாக்கியாவுக்குமே கால் பண்ணிடுறாங்க. என்னம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு சொல்லிட்டு, இன்னும் ஆஃப் அன் ஹவரில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எப்படி இவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு நாம் இங்கேருந்து போகிறதுனே தெரியாமல் பாக்கியா முடிச்சிட்ருக்காங்க. ஒரு வழியாக 2 பேரும் எல்லாருமே வெளியே போனதுக்கப்புறம் இவங்க பேசிக்கிறாங்க. செல்வி வந்துட்டு சொல்கிறாங்க பாக்கியா கிட்ட, என்னக்கா இது, ஏதோ ஒரு நம்ம மாறுதலுக்காக ஒரு சின்ன கடையை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், இதாவது நல்லபடியாக போகட்டும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆள் இப்படி வந்து பிரச்சனை பண்ணுறானே, எப்படிக்கா இந்த விஷயம் உன் மாமியாருக்கு தெரிஞ்சால் கம்மன் இருக்குமா? ஏற்கனவே இந்த சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது அதுக்கு பிடிக்கல, இட்லி கடை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது, இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவோன்னே தெரியலையே அப்படின்ட்டு பாக்கியா கிட்ட செல்வி சொல்கிறாங்க. பாக்கியா இருந்துட்டு, விடு செல்வி பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆகாஷ் இருந்துட்டு கேட்குறாங்க பாக்கியா கிட்ட, என்ன ஆண்டி இனியா வந்துட்டாளா, இனியா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்காப்பா, அவள் முன்ன தான் வந்து என்னை பார்த்துட்டு போனா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆகாஷ், நீ எப்படி படிக்கிற, நல்லா படிக்கிறியா இல்லையா அப்படின்னு. ஆண்டி நான் நல்லா தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா, டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கக்கா, நான் அப்படியே ஆகாஷ் கூட வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்கள் வீட்டுக்கு பத்திரமா போங்க, போயிட்டு ஃபோன் பண்ணுக்கா எனக்கு, அங்கே மாமியாருக்கு என்ன கோவத்தில் உட்காந்துக்குதோ தெரியல, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது கத்தப்போகுது, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாவுமே இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆகாஷ் கூட வண்டியில் அப்படியே கிளம்புறேங்க்கா, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டியில் யோசிச்சுட்டே வந்து போயிட்டுருக்காங்க. இனியா வந்து வீட்டில் போய் எந்த பிரச்சனையும் பண்ணாத இருக்கணும், இனியாவுக்கும் அந்த சுதாகருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியலையே, அவள் போயிட்டு ஏதாவது சம்மந்திக்கிட்ட பேசி சண்டை போட்டுட்ருப்பாளா, இல்லை எதுவும் கேட்காத சைலண்ட்டாக இருப்பாள், என்ன ஏதுன்னு தெரியாமல் பாக்கியா வந்து யோசிச்சுட்டே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே கதவை வெளியவே கேட்டவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கோவத்தில் சாத்தி வச்சிட்ருக்காங்க. எப்பயுமே 10 மணிக்கு வந்துடுறவ, இன்றைக்கி 11:30 12 மணி ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரலையாவ, வந்து வெளியவே கொஞ்ச நேரம் நிற்கட்டும், கதவை தட்டிகிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா வெளியே கதவை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பாக்கியா வந்துட்டு என்ன கதவை லாக் பண்ணி வச்சுருக்காங்க, எப்பயுமே இப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி பார்க்குறாங்க. கூப்பிட்டு யாருமே வர்றதில்ல. ஒரு கட்டத்தில் நம்ம ஈஸ்வரி எழுந்து வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வராங்க. திரும்பவும் மன மாதிரி போயிட்டு கொஞ்ச நேரம் வெளியவே நிற்கட்டும், தட்டிகிட்டே கிடக்கட்டும், எவ்வளோ தைரியம் இருந்தால் எவ்வளோ லேட்டாக வருவா, என் பேச்சை கேட்காது, அதுவும் அந்த சின்ன இட்லி கடையை ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வெளியவே நிற்க வச்சுட்டாங்க. அவங்க கேட்டை தட்டிகிட்டே கத்திட்டு இருக்கிற சத்தம் கேட்டு நம்ம எழிலுமே வந்து வராங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன சவுண்ட் கேட்குதுன்னு, என்ன பாட்டி என்ன வெளியில் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஈஸ்வரி அமைதியாகவே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா கேட்டை சாத்தி வச்சுருக்காங்க. நம்ம பாக்கியா வந்து தட்டுற சவுண்ட் கேட்குது. கேட்டதுமே எழில் வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன பாட்டி இது, கேட்டை எதுக்கு இப்போ சாத்தி வச்சிட்ருக்கீங்க, அம்மா எவ்வளோ நேரமாக கதவை தட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எழில் வந்துட்டு அப்போது ஈஸ்வரி இருந்துட்டு சொல்கிறாங்க, என்னடா இவ்வளோ லேட்டாக வரல, அவளுக்கு இது தேவை தான், அவள் கொஞ்ச நேரம் வெளியே நிற்கட்டும், அப்போ தான் புத்தி வரும், இன்னொரு நாளைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி இது, கொடுங்க சாவி, இப்படிலாம் பண்ணாதீங்க, அம்மா எவ்வளோ நேரமாக கத்திட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் சாவியை வாங்கிட்டு போயிட்டு கேட் பண்ணி ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓப்பன் பண்ணதுமே நம்ம பாக்கியா வந்து அங்கேயே நின்று எழில் கேட்குறாங்க, என்னடா எழில் இது, எதுக்காக இப்போ கேட்டை லாக் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் லாக் பண்ணலம்மா, நீ வருவான்னு எனக்கு தெரியாதா, பாட்டி தான்மா கோவத்தில் சாதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நான் வருவேன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வராங்க பாக்கியா வந்து.
உள்ளே வந்ததுமே ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க, என்ன அத்தை இதெல்லாம், எதுக்காக இப்போ கேட்டை லாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்னவா, பழைய ரெஸ்டாரண்ட்டு இருக்கும்போதெல்லாம் 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன், இன்றைக்கி நேரம் ஏன் வீட்டுக்கு வரல இல்லையா, அதுவும் என் பேச்சை கேட்காத ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட் தானே, அதனால தான் கொஞ்சம் வெளியே நிற்கட்டும்னு சாத்தி வச்சேன் அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க. அங்கே இருந்துட்டு ஈஸ்வரி மேலே கோவத்தோட, சரி எழில் நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனுமே அங்கே ஜெனியுமே அமிதாவுமே இருக்கிறாங்க. ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, ஆன்ட்டி எவ்வளோ களைப்பாக வந்து இவ்வளோ டயர்டாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பாட்டி எப்போ தான் திறந்து போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏழிலுமே வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம இனியா வந்துட்டு பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே வந்து ரூமில் வந்து ஃபீலிங்காக வந்து அம்மாவை பற்றி யோசிச்சுட்டே உக்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம நிதிஷுமே வந்து அங்கே வராங்க. வந்ததுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு பாத்ரூமுக்கு வந்து உள்ளே போய்ட்றாங்க. அந்த சமயத்தில் இனியா வந்து அவங்க அம்மாவை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு, நிதிஷ் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இன்னும் சாப்பிட்டே இருக்காங்க, வெளியே இன்னும் வரலை, ஒரு ரெஃப்ரெஷ் ஆக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இனியா வந்துட்டு. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி நிதிஷ் வந்தால் கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுமே இனியாவுக்கு இது யாராக இருக்கும், இது லேடிஸ் குரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து நிதிஷை வந்து கேட்குறாங்க. நிதிஷ் வந்த உடனே, யார் நிதிஷ் இது, கால் பண்ணியிருந்தாங்க, லேடிஸ் வாய்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஃபோனை கொடுங்க, என் ஃபோனை நீ எதுக்கு என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் எடுக்கிற அப்படின்னு நிதிஷ் வந்து இனியாவை பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டதுமே இனியாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. எதுக்காக இப்போ கோவப்படுற, யாரும் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிதிஷ் சொல்கிறாரு, எனக்கு 1000 பேர் ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு நீ இதெல்லாம் வந்து இதெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து எவ்வளோ பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க, நீ எதுக்கு என்னை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு தானே கேட்டேன் நிதிஷ், எதுக்காக இப்போ இவ்வளோ கோவப்பட்டு என்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கீழே நிதிஷுக்கும் நிதிஷோட அம்மாவுக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நிதிஷ் வந்து சத்தம் போடுறது கேட்குது. ஏதோ சண்டை போல இருக்குது அப்படின்னு சுதாகரும் அவங்களுடைய மனைவியும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க, நீ வா ரூமுக்கு, நம்ம நிதிஷ் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நிதிஷ் இருந்துட்டு அப்புறம் இனியா கிட்ட, எனக்கு ஆமாம் என்னுடைய எக்ஸ் தான் ஃபோன் பண்ணுறா, என்ன இப்போ நாங்கள் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா, நான் பணக்கார வீட்டு பையன், இதெல்லாம் சகஜம், நீ இதெல்லாம் இதை கேள்வி கேட்டுட்ருக்காத, என் எக்ஸ் என்னை பார்க்குறதுக்காக வர சொல்லியிருக்கா, நான் இப்போ வெளியே கிளம்புறேன், அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ எதுக்கு வெளியே போகிறேன்னு தெரியும்ல, கிளப்புக்கு தான் போகிறேன், போயிட்டு மதியத்தில் அதாவதுட்டு லேட்டாக தான் நான் வருவேன், நீ போயிட்டு படுத்து தூங்கு, வேலையை பார்த்துட்டிங்கே இரு, இதை பற்றி யாருக்கிட்டாவது போயிட்டு என் அப்பாக்கிட்டேது ஏதாவது பேசி சத்தம் போட்டுருந்தேன் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இனியாவுக்கு பயங்கர ஷாக்காகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நிதிஷ் இப்படி போட்ட ஒரு பையனை நம்ம கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலையே, எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையே லைஃப்பையே ஃபாயில் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனியா அழுகிறாங்க. அப்புறம் காலையில் எழுந்ததும் இனியா வந்து அப்படியே சோகத்தோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க பாக்கியா கிட்ட. அங்கே போயிட்டு பார்த்தீங்களா பாட்டி வந்து, வாயினியா எப்போ வந்த, நீ வந்து 2 நாளாச்சு, நான் உன்னை பார்க்கவே வரல, எப்படி இருக்க, டூரெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சோகத்தோடயே இருக்காங்க. பாட்டி திரும்ப திரும்ப கேட்கவும் இனியா வந்துட்டு, என்ன பாட்டி இப்போ நான் நல்லா இருக்கேன்னா நல்லா இல்லையான்னு என்னை பார்த்தாலே தெரியலையா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு இனியா கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. என்ன இனியா எதுக்காக இப்படி பாட்டிக்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை கேட்குறாங்க. என்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனை தான், என் வாழ்க்கையே பிரச்சனை தான், நீயும் அப்பாவும் டேடியும் சேர்ந்துட்டு என்னை பாலங்கணத்தில் தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே பாட்டிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வராங்க. வந்ததுமே என்ன ஆச்சு இனியா அப்படின்னு கேட்குறாங்க. கோபியுமே வந்து வராங்க. என்னாச்சு, எதுக்காக இப்போ பாட்டிக்கிட்ட கத்திட்ருக்கா இனியா, எப்போ வந்த, வா உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது ஒன்று தான் குறைச்சலா, என் வாழ்க்கை இங்கே நாசமாக போயிட்டுருக்கு, நான் வந்து ஆடாமராக உக்காந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இனியா சொல்லவும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
நிதிஷ்க்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை நிதிஷ் லவ் பண்ணியிருக்கான் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு குடிக்கிற பழக்கம் வேறு இருக்குது. நடுராத்திரியில் அவள் எக்ஸ் ஃபோன் பண்ணுறான், அவன் குடிக்க கிளம்புறான். கிளப்புக்கு போய் நான் லேட்டாக தான் வருவேன்ட்டு என்கிட்டயே தைரியமாக சொல்லிட்டு போகிறான். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையே என்னோடய லைஃபை இப்படி ஃபைல் பண்ணிட்டீங்களே, பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பையன் சொல்லி கட்டி வச்சிங்க, உங்கள் நல்ல மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்லவும் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பாக்கியாவுக்கு நிதிஷை பற்றி தெரிஞ்சதுமே பாக்கியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.